பெரிய ஆசை இருக்கு, ஆனால் அதை நிஜமாக்கி பார்ப்பதற்கு தேவையான ஞானம் உங்களிடத்தில் என்று இல்லை. சகோதரனே, சகோதரியே, இன்று உங்கள் வாழ்க்கையில எதை ஆசைப்படுகிறீர்கள்? என்ன ஆசைப்படுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எது இந்நாளிலே உங்களுக்குள்ளாக இருக்கின்ற பயங்கரமான கோரிக்கை? அதாவது என்ன செய்யலாம் அப்படிங்கிற திட்டம் உங்கள் குடும்பத்துக்காக இருக்கலாம், பிள்ளைகளுக்காக இருக்கலாம், அல்லது ஊழியத்தில் இருந்தால் தேவனுக்காக இருக்கலாம். அதாவது என்ன செய்ய ஆசைப்படுகிறாய்? அதாவது நீ என்ன செய்ய ஆசைப்படுகிறாயோ, எதை வாங்கணும் என்று ஆசைப்படுகிறாயோ கேளு. அதை நிறைவேற்றுவதற்கு உனக்கு தேவையானது எது? அது மிக முக்கியமான ஆவிக்குரிய பழக்கம் என்னன்னா ஜெபம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த ஜெபத்துல தான் இன்னைக்கு நமக்கு பெரிய பிரச்சனையே இருக்கு. அந்நாளிலே சீஷர்கள் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஜெபத்துல தான் அவங்களுக்கு பிரச்சனையே. ஜெபம் செய்ய வேண்டிய நேரத்துல அவர்கள் ஜெபம் செய்யாமல் இருந்தார்கள். சோதனையை ஜெயிக்க வேண்டிய வேலையிலே சோதனைக்கு கீழ்ப்படிந்து விட்டார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலவற்றை செய்ய ஆசைப்பட்டு செய்யாமல் இருக்கிறோம். அதுல முக்கியமானது எதுனா என்னங்க? ஜெபம். அதிக நேரம் ஜெபத்துல செலவிடலாம்னு ஆசைப்படுறீங்க, ஆனா அப்படி இருக்க முடியலையே. ஒவ்வொரு காலையை தேவனோட அந்த நாளை ஆரம்பிக்க வேண்டும், ஜெபத்தோட அந்த நாளை ஆரம்பிக்க வேண்டும், வார்த்தையோடு ஆரம்பிக்க வேண்டும், வார்த்தையோடு தான் அந்த நாளை முடிக்க வேண்டும், ஜெபத்தோடு தான் அந்த நாளை முடிக்க வேண்டும். அதற்கிடையில நேரம் கிடைக்கும் போது ஜெபிக்க வேண்டும். அந்த ஆசை இருக்கு, ஆனால் அதை செய்ய நேரம் கிடைக்கும் போது நீ விழுந்து போகிறாய். அதாவது ஜெபிக்கிறதுல உன்னுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே அதிக அளவுக்கு நாம் அநேக முறை விழுந்து போயிருக்கிறோம். அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. தயவு செஞ்சு கவனிங்க. தாவீது ஒரு பெரிய ஜெப வீரன், ஆண்டவரை அற்புதமாய் துதிக்கிறவன். பைபிள்ல ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 7 முறை தேவனுடைய சந்நிதிக்கு வந்து தேவனை துதிப்பானா, அதே மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பானா. காலை, மத்தியானம், சாயங்காலம், இப்படி 3 வேளையிலும் ஜெபிக்கின்றவன் தான் தாவீது. அப்படின்னா அந்த நாளை ஜெபத்தோடே தான் ஆரம்பித்தான். மத்தியானமும் அவன் ஜெபிக்கின்றான், அதே மாதிரி சாயங்காலம் முடிக்கும் போதும் ஜெபத்துல தான் முடிக்கிறான். இப்படி கவனிங்க, தவறாமல் 3 முறை ஜெபிக்கிறத தாவீது பழக்கமாவே வச்சிருந்தான். அவன் தாவீது சங்கீதக்காரன் என்பதினால், தேவனை துதிக்கிறவன் என்பதினால் ஒரு நாளைக்கு 7 முறை தேவனை அன்று அவன் துதித்தானா. 7 முறை ஒரு நாளைக்கு தேவனை துதித்தான் அப்படின்னா, அதாவது 24 மணி நேரம் இருக்கல்லவா. அதாவது ஒரு 6 மணி நேரம் நித்திரைக்கு தூங்குறதுக்கு ஒதுக்கிட்டான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் 7 × 3 21 மணி நேரம். சோ அந்த வேலை இந்த வேலை நடுவில் 1 மணி நேரம் பிரேக் எடுத்துக்கிறான்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை தாவீது தேவனை துதித்துக் கொண்டு வந்தான். இதுதான் தாவீதினுடைய அந்த பழக்கம். தாவீது ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபித்து 7 முறை ஆண்டவரை துதித்துக் கொண்டு வந்தானா அவன். இப்ப கேளுங்க, எதுக்குங்க ஜெப வாழ்க்கை அடி வாங்குது? இயேசுவின் சீஷர்கள் ஜெபிக்க வேண்டிய அந்த சமயத்துல ஜெபிக்காம அப்படியே படுத்திருந்த போது நடந்தது என்னங்க? திடீரென்று சத்துரு வந்தபோது ஆண்டவருக்காக உயிரையே தருவா அப்படின்னு வாய் சவடால் விட்டு கொண்டிருந்த சீஷர்களை பாத்தீங்கன்னா உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடி போய் விட்டார்கள். பேதுருவை பார்த்து கேட்கிறாங்க, அவருடைய சீஷர்களில நீயும் ஒருத்தன் தானே அப்படின்னா 3 முறை மறுதளிக்கிறான். என்னவென்று? ஐயோ, நீங்க என்ன பேசுறீங்கன்றது எனக்கு புரியலங்க. அது நான் இயேசுவின் சீஷனா? என்னங்க இது? அவரு யாருன்னு எனக்கு தெரியாது. மறுதளித்தான். 3 முறை பொய்களை அடுக்கினான். எதற்கு அப்படி மறுதளித்தான்? ஏன் இயேசு கிறிஸ்து யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னா ஏன் விழுந்து போயிட்டா அப்படின்னா கவனிங்க, அதுக்கு ஜெப வாழ்க்கை என்பது அதாவது அவனுக்குள்ளாக பலவீனப்பட்டு போனது. எப்போ ஜெப விஷயத்துல பேதுரு பலவீனமானானோ, தன்னுடைய சரீரம் அது அப்படியே பலமாய் அது அதாவது பலன் பெற்று உலகத்துக்கும் சாத்தானுக்கும் கீழ்ப்படிந்து விட்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து போனான், சாட்சியை இழந்து போனான். கடைசியில இயேசு யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு அவன் கெட்டு போய்விட்டான். ஜெப வாழ்க்கையை நம்ம அலட்சியம் செய்வோம் என்று சொன்னால் சாத்தான் நம்மள அவன் எந்த அளவுக்கு வேணாலும் அப்படி கீழே இறக்கிடுவான். ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளிலே முக்கியமானது எது தெரியுமா? ஜெப வாழ்க்கையை காத்துக்கொள்ளாமல் இருப்பது. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஜெப வாழ்க்கையை பணயமாக வைத்து பாவத்துக்குள் விழுந்ததுக்கு அப்புறம் அந்த கேவலமான பாவங்களை அனுபவித்த பிறகு தாவீது என்ன புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, என் ஜெப வாழ்க்கையை பணயமாக வைத்தேன் என்பதினால் பரிசுத்தத்தை இழந்து போய் பாவத்துக்குள்ளாக விழுந்து விட்டேன், அருவருப்பானவைகளை அனுபவிக்கின்றேன். இப்போ நான் ரிப்பேர் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தீர்க்க வேண்டிய பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, என் ஜெப வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும்.
என் இரட்சகர் இயேசுவின் பட்சமாய் நான் திரும்ப வேண்டும். அதனாலதான் அந்நாளிலே இந்த அகித்தோப்பேலுக்கு எதிராக அவன் செய்த அந்த ஜெபத்தை தேவன் அதை கேட்டார். அந்த அகித்தோப்பேல் இல்லாதபடி செய்து விட்டார். இன்று உன் வாழ்க்கையில் சத்துருவின் தடையும் இல்லாதபடி தேவன் செய்ய வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும் தெரியுமா? உன் இரட்சகரான தேவனிடத்துக்கு வந்து ஜெபம் செய்வதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனை பாவம் கிடையாது. ஜெப வாழ்க்கை இல்லாமல் நீ வாழ்வதுதான். எப்போ நீ உன் ஜெப வாழ்க்கையை சரி செய்து கொள்கிறாயோ பரிசுத்தமான வாழ்க்கை சரி செய்யப்படும். ஜெபம் பரிசுத்தம் இது ரெண்டும் இருக்கும்போது சாத்தான் கொண்டு வருகிற எப்பேற்பட்ட போராட்டங்களா இருந்தாலும் சரி அதை உன்னால் ஜெயிக்க முடியும். வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதனால் சபையே உங்க நாளை ஜெபத்தோடு தொடங்குங்கள். ஜெபத்தோட கூட முடிங்க. ஜெபத்தோடு ஆரம்பிக்கிற ஜெபத்தோடு முடிக்கிற இந்த வாழ்க்கையில கவனிங்க. எந்த போராட்டம் வந்தாலும் சரி அந்த போராட்டத்திலே நீ கட்டாயமாய் வெற்றியை சாதிப்பாய். அது ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற சக்தி எல்லாவற்றை காட்டிலும் மகா சக்தி உனக்குள்ளாக இருக்கிற தேவன் அதை கொண்டிருக்கிறார். அந்த தேவன் உனக்கு வெற்றியை அவர் தருவார். எனவே ஜெபத்தோடே உன் நாளை நீ தொடங்கு. ஜெபத்தோடே அந்த நாளை நீ முடி. இதுக்கு இடையில வருகின்ற போராட்டத்தை மேற்கொண்டு வெற்றியை நீ சாதிப்பாய். அந்த கிருபை எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுவோர் வாங்க நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டிருக்கிற பிரச்சனை அது எல்லாவற்றை காட்டிலும் இவை எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது ஜெப வாழ்க்கையை நாங்கள் உண்டாக்கிக் கொள்ளாமல் இருப்பது. அதன் விளைவாக பரிசுத்தத்தை காக்க முடியாமல் இருப்பது. அதன் விளைவாக சாத்தான் கொண்டு வருகிற சோதனைகளை போராட்டங்களை மேற்கொள்ள முடியாமல் இருப்பது. தாவீது ஜெபத்தில் விழுந்து போனான் என்பதினால் பாவத்துக்குள்ளாக விழுந்தான் என்பதினால் ஐயா சத்துருக்களை எதிர்கொள்ள வேண்டியதாயிருந்தது. ஒரே ஒரு விசை, ஒரே ராத்திரி அவன் செய்த அந்த பாவம்தான் அவன் சாகிற வரைக்கும் ஆண்டவரே ஏதோ ஒரு ரூபத்திலே சாபமாக அது வந்தது. ஐயா ஜெபத்தை அலட்சியமாக பார்க்காதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒன்னும் நடக்காதுல, எல்லாரும் இததானே செய்றாங்க. இந்த நாட்கள்ல இதெல்லாம் காமன் தானே, இது சகஜம் தானே என்று சொல்லி ஆண்டவரே சாத்தானுக்கும் சாத்தானின் சோதனைகளுக்கும் நாங்கள் இடம் கொடுப்போம் என்றால் விலையை கட்டாயம் செலுத்துவோம். இதுதான் உண்மை. தாவீதை போன்ற மகா ஆவிக்குரியவனே விபச்சாரத்துக்கு இடம் கொடுத்த போது அந்த ஒரு ஸ்திரீயோட விபச்சாரம் செய்தான் இருந்தாலும் சரி, அந்த ஒரு ராத்திரி விபச்சாரம் செய்தான் இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பத்திலேயே பயங்கரமான யுத்தம் உண்டாயிற்று. ஆண்டவரே இதோ இந்த வேளையில எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இறங்குங்க ஆண்டவரே, எங்களை சந்திங்க அப்பா. ஐயா ஜெப வீரர்களாக எங்களை மாத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உம்முடைய நாமத்தை உச்சரித்து உம்முடைய உதவியை நாங்கள் நாடி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் தொடரக்கூடிய இந்த கிருபையை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்களுடைய புத்தியை காட்டிலும் எங்கள் சக்தி யுத்தியை காட்டிலும் ஜெபத்தின் மூலமாகத்தான் அசாத்தியங்களை சாத்தியமாக்கிக் கொள்ள முடியும். சாத்தான் கொண்டு வருகிற ஒவ்வொரு விதமான அந்த ஆபத்துக்களை, அபாயங்களை, எல்லா திட்டங்களையும் நாங்கள் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரியான ஜெப வாழ்க்கையை எங்கள் யாவருக்கும் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். Dear friends, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.